ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் சார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதே சைக்காலஜி ஆஃப் மணியில் சேம் டாபிக் லக் அண்ட் ரிஸ்க்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த போன வீடியோவில் நம்ம யாஹூ ஃபேஸ்புக் பற்றி பார்த்தோம். ஸோ அதை பற்றி ஆத்தர் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, நம்ம யாரை பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி புகழ்கிறோம் இல்லை அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோமோ அவங்கள்ட்டையும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி யாரை நம்ம சிறுமியாக நடத்துகிறோம், அவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு பொருட்டே இல்லாமல் நடத்துகிறோமோ அவங்கள்ட்டையும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏன்னா ஃபேஸ்புக் யாஹூவை ஒரு பெரிய இதாக மதிச்சிருப்பாங்க. ஆனால் யாஹூ என்ன மென்டாலிட்டியில் ஃபேஸ்புக் வாங்க நினச்சாங்க, அவங்கள காலி பண்ணணும் அப்படி சொல்லி வாங்கினாங்களா இல்லை வேறு எந்த மென்டாலிட்டியில் நினச்சாங்களான்னு தெரியாது. அதே மாதிரி ஃபேஸ்புக் என்ன நினச்சாங்க, யாஹூ ஒரு பெரிய கம்பெனி, அவங்கள ஒரு இதாக நினைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அவங்களோட இன்டென்ஷன் வேறு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் பெரிய ஆள் ஆகிட்டாங்க, இப்போ யாஹூ எங்கே இல்லைன்னு தெரியாமல் போயிட்டாங்க. அதே டாப்பிக்கில் அதே லக் அண்ட் ரிஸ்கில் அவங்க சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, கஸ்டமருக்கு என்ன வேணும்னே தெரியாது, அதை நம்ம தான் ஃபீட் பண்ணணும், கஸ்டமருக்கு ஃபீட் பண்ணால் அப்போ தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கை சொல்லலாம். ஃபேஸ்புக் வர வரைக்கும் யாருமே அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட ஃபோட்டோஸ் ஆக இருக்கட்டும், அவங்க எங்கே போகிறாங்க வராங்க அப்படின்னு இருக்கட்டும், அது வரைக்கும் சரி, நம்மளே சரி, நம்மளோட ஃபேமிலியோட ஃபோட்டோவை யார்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம், ஜஸ்ட்டு காட்டுறதோட சரி, பட் அவங்கள்ட்ட கொடுக்க மாட்டோம். ஆனால் ஃபேஸ்புக் அந்த ட்ரெண்டையே உடைச்சாங்க. என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு பர்சனும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ், அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க வராங்க எல்லாத்தையும் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை தான் அவர் என்ன சொல்கிறாரு, கஸ்டமருக்கு சில நேரங்களில் அவங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டே தெரியாது, நம்ம தான் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரூலை பிரேக் பண்ணது தான் ஃபேஸ்புக். அந்த ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தது தான் ஃபேஸ்புக். மறக்காமல் என்னோடய பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சைக்காலஜி ஆஃப் மணியில் மற்ற டீட்டெயிலுக்கான வீடியோ முன்னாடியும் போட்டிருக்கேன், இதுக்கப்புறமும் போட்டுக்கிட்டு இருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நான் அந்த புத்தகத்தை பற்றி கிளியர் டீட்டெயில் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ரொம்ப நன்றி.